ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரமாறு மாணவர்களுக்கான எங்களுடைய முதலாவது அலகில போஷணை தொடர்பாக நாங்கள் இன்று படிக்க இருக்கிறோம். போஷணை என்று சொன்னா உலகில வாழுகின்ற அனைத்து உயிரங்கிகளும் நமக்கு தேவையான உணவுதான் எங்களுக்கு போஷணையை கொடுக்கும். ஆகவே அந்த சக்தி தேவையை பூர்த்தி செய்வதுதான் போஷணை. சகல அங்கிகளுக்குமே உணவு அவசியமான ஒரு விஷயம். ஆகவே அங்கிகள் தம்முடைய உணவு தேவையினை பூர்த்தி செய்து கொள்வதுதான் போஷணை என்று சொல்லப்படும். அப்ப எங்களுக்கு உணவானது எங்கிருந்து கிடைக்கிறது? போஷணைக்கு உணவு அவசியமானது. உணவு எங்கே இருந்து கிடைக்குதுன்னு சொன்னா எங்களுக்கு தாவரங்களில் இருந்து உணவானது கிடைக்கிறது. தாவரங்களில் நடைபெறுகின்ற அந்த உணவை தயாரிக்கின்ற செயல்முறை எப்படி அழைக்கப்படும், அது தொடர்பாக நாங்கள் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று ஷேர் பண்றேன். உங்களுக்கு அது தெரியுதான்னு சொல்லி பாருங்க. சரியா? இப்ப நீங்க பாக்குறது ஒரு ஒளி தொகுப்புக்குரிய படம். அதாவது தாவரங்கள்ல நடைபெறுகின்ற போட்டோசிந்தேசிஸ் என்று சொல்லுவோம். ஒளி தொகுப்பு செயல்முறை. இந்த ஒளி தொகுப்பு செயல்முறையில என்னென்ன அவசியமாக இருக்கு, அதாவது என்னென்ன தேவை, தாவரங்களுக்கு என்னென்ன தேவை, அது கிடைச்சா அந்த தாவரம் எப்படி உணவை தொகுக்கிறது, சரி, அது தொடர்பாக தான் நாங்க பார்க்க இருக்கோம். அப்ப இந்த ஒளி தொகுப்பில எப்படியான வினாக்கள் வரும் என்று சொல்லி நாங்க இறுதியாக எழுதுவோம். இப்ப முதல்ல நீங்க இந்த படத்துல பாருங்க. ஆங்கிலத்துல இருக்கு, நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்லிக்கொள்றேன். இதுல இருக்கிற ப்ரோசஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் ஒளி தொகுப்புக்குரிய செயல்முறை. சரியா? இந்த ஒளி தொகுப்புக்குரிய செயல்முறை பாருங்க என்னென்ன அவசியமா இருக்கு. சன்லைட் காட்டப்பட்டிருக்கு, அதாவது ஒரு சூரியன் காட்டப்பட்டிருக்கிறது. அதே போல கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு என்பது கார்பனீர் ஆக்சைடு. நீங்க அந்த படத்தை பாருங்க, திரும்ப நான் உங்களுக்கு அதை கீறி விளங்கப்படுத்தி விடும். சரியா? அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு என்றால் CO2 என்பது கார்பனீர் ஆக்சைடு ஒரு வாயு. இது ஒரு வாயு. அதே போல பாருங்க, கீழே வாட்டர் தரப்பட்டிருக்கு. வாட்டர் என்று சொன்னா நீர், தாவரங்களுக்கு நீர் தேவை. அதே போல எங்களுக்கு இந்த மூன்றும் கிடைத்தால், அதாவது சூரியனுடைய ஒளியும் கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் இந்த நீரும் கிடைத்திருந்தால் அதை தாவரங்கள் எடுத்துக்கொண்டு, அதாவது உள்நோக்கி அம்புக்குறி காட்டப்பட்டது, தாவரம் அதை உள்ளுக்கு எடுக்குது. எடுத்த பிறகு இந்த தாவரமானது எதை வெளியேற்றுகிறது? தாவரத்தில் இருந்து அம்புக்குறியானது வெளிநோக்கி காட்டப்பட்டது. அதாவது இவை மூன்றும் தாவரம் உள்ள எடுக்கிறது, அம்புக்குறி வெளியே காட்டுறதெல்லாம் தாவரத்தில் இருந்து வெளியேற்றப்படுவது. இந்த தாவரத்தில இருந்து என்னென்ன வெளியேற்றப்படுவது? ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்பது ஒரு வாயு. அப்ப உள்ளுக்கு எடுக்கிறது கார்பனீர் ஆக்சைடு வாயு, தாவரத்தில இருந்து வெளியேற்றப்படுவது ஆக்சிஜன் வாயு. அதே போல எங்களுக்கு தாவரத்தில இருந்து கிடைக்கிற இன்னும் ஒரு பதார்த்தம் சுகர். சுகர்ஸ் அதாவது குளுக்கோஸ் எங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்ப இந்த ஒளி தொகுப்பு நடைபெறும் பொழுது, ஒளி தொகுப்புன்னு நாங்க சொல்றது ஒளி இருக்கிற போது நடைபெறும். அதாவது சூரியனுடைய ஒளி இங்க முக்கியமானது.
சரியா? அப்ப ஒளி இருக்கிற போது நடக்கிற இந்த செயல்தான் ஒளி தொகுப்பு. சரியா? அப்ப ஒளி தொகுப்புக்கு அவசியமான வாயு கார்பனீரொட்சைடு வாயு, கார்பன் டை ஆக்சைடு சொல்றோம். அதை இலைகள் பெற்றுக்கொள்ளும். தாவரத்துக்கு தேவையான நீரானது வேர்களின் மூலம் உறிஞ்சப்படும். சூரிய ஒளி எங்களுக்கு தெரியும், பகலில் அதிக அளவு சூரிய ஒளியை தாவரம் பெற்றுக்கொள்ளும். ஆகவே நீரையும் கார்பனீரொட்சைடு வாயுவையும் தான் இங்கு அந்த தாவரம் தன்னுடைய மூலப்பொருளாக எடுக்கிறது. எதை வச்சு உணவை தயாரிக்கிறது, அதாவது குளுக்கோஸை எப்படி தயாரிக்கிறது, கார்பனீரொட்சைடு வாயுவையும் நீரையும் பயன்படுத்தித்தான் இந்த தாவரம் குளுக்கோஸை தயாரிக்கிறது. அதிலிருந்து எங்களுக்கு இன்னும் ஒரு வாயு ஒன்று வெளியேற்றப்படும், அதுதான் ஆக்சிஜன் வாயு, அதாவது நாங்கள் சுவாசிக்கின்ற வாயு. இப்ப நாங்க சுவாசிப்பதற்கு கட்டாயம் தாவரங்கள்ல இருந்து ஆக்சிஜன் வாயு உங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப இதுல வரக்கூடிய சில வினாக்கள் இதுக்கு கீழே தரப்பட்டிருக்கிறது பாருங்க. முதலாவது விஷயம், ஒளி தொகுப்பு என்றால் என்ன? சரியா? ஒளி தொகுப்பு என்றால் என்ன? நான் முதலே சொல்லிட்டேன் என்னது, அது ஒரு உணவை தயாரிக்கிற செயல்முறை. நீங்க 6ஆம் ஆண்டு பிள்ளைகள் என்றதுனால உங்களுக்கு ஒரு விரிவான விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப என்னது, எங்களுக்கு கார்பனீரொட்சைடு வாயுவையும் நீரையும் பயன்படுத்தி பச்சையத்தை கொண்ட தாவரங்கள், அதாவது பச்சையாக இருக்கிற இலைகள் அல்லது பச்சை தாவரங்கள்ல உணவை தயாரிக்கிற செயல்முறை, அது பெரிதாக இருக்கும் என்பதற்கு அது கொஞ்சம் 8, 9, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இவ்வாறு விளக்கமாக எழுதுவது பொருத்தமாக இருக்கும். இப்ப நீங்கள் தரம் 6 மாணவர்கள் என்பதனால நீங்க என்ன செய்யலாம், இந்த ஒளி தொகுப்புண்டா என்ன அப்படி என்ற வினாவுக்கு நீங்க இது ஒரு உணவை தயாரிக்கின்ற ஒரு செயல்முறை என்று எழுதுவதே பொருத்தமானது. ஒளி தொகுப்பு என்பது உணவை தயாரிக்கின்ற செயல்முறை. அந்த உணவு எங்க காட்டப்பட்டிருக்கிறது, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கு, அதுதான் உணவு. சரியா? ரைட். அப்ப பாருங்க, ஒளி தொகுப்புக்கு இரண்டாவது, ஒளி தொகுப்பிற்கு அவசியமான காரணிகள். இப்ப அவசியமான காரணிகள் எவை தேவை, ஒளி தொகுப்பு செய்வதற்கு என்னென்ன தேவையாக இருக்கு பாருங்க. இதுல என்னென்ன தேவையாக இருந்தது ஒளி தொகுப்புக்கு அவசியமான காரணம். ஒன்று, எங்களுக்கு சூரிய ஒளி இருக்க வேண்டும். இரண்டாவது, கார்பனீரொட்சைடு வாயு இருக்க வேண்டும். மூன்றாவது, நீர் கிடைத்திருக்க வேண்டும். அப்ப எங்களுக்கு இவை மூன்றுமே அவசியமான காரணிகள் தான். இந்த மூன்றுமே கிடைக்கும் பொழுதுதான் எங்களுக்கு என்னது, சூரிய ஒளியும் கார்பனீரொட்சைடும் நீரும் கிடைச்சா தான் தாவரமானது குளுக்கோஸை தயாரிக்கும். சரியா? அப்ப உங்களுக்கு அவசியமான காரணிகள் இதுல நீங்க பார்த்துக்கொள்ள. அதே போல ஒளித்தொகுப்பினுடைய பிரதானமான விளைபொருள் யாது? மூன்றாவது வினா. அப்ப பிரதானமான விளைவு என்றா நான் சொன்னது என்னது, ஒளித்தொகுப்பு என்ற அதனுடைய முக்கியமான நோக்கமே உணவை தயாரிப்பு. ஆகவே பிரதானமான விளைவு என்பது இங்கு குளுக்கோஸ், அதாவது உணவு தான் இங்க பிரதானமான ஒரு விளைவாக இருக்கு. சரியா? ரைட். அதே மாதிரி பாருங்க, அடுத்த கேள்வி 4. ஒளி தொகுப்பினுடைய பக்க விளைவுகள். அப்ப பிரதான விளைவாக எங்களுக்கு இருக்கிறது தெரியும், குளுக்கோஸ் இருக்கு. பக்க விளைவு என்று சொல்லி கேட்டா பாருங்க, பக்க விளைபொருள் வேற என்ன வருகிறது, எங்களுக்கு குளுக்கோஸ் பிரதானமாக இருக்கிறது தெரியும். அதை விட எங்களுக்கு வேற என்ன கிடைக்கிறது, இந்த ஆக்சிஜன் வாயு. ஆகவே இது ஒரு பக்க விளைவு, அதாவது குளுக்கோஸ் தயாரிக்கிறது தான் பிரதானமான வேலை, அதோட சேர்த்து எங்களுக்கு ஆக்சிஜன் வாயுவானது ஒரு பக்க விளைவாக கிடைக்கிறது. ஆக்சிஜன் வாயுவை உருவாக்குவது ஒளி தொகுப்பினுடைய நோக்கம் அல்ல, அது எங்களுக்கு ஒரு
பக்க விளைவாக கிடைக்கிற ஒரு விஷயம். சரிங்க, ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஒளித்தொகுப்புக்கு ஒளித்தொகுப்பிற்கு பயன்படுத்தப்படும் பிரதான சக்தி முதல் எது? அப்ப இங்க எது சக்தியை கொடுக்கிறது? ஒரு வேலையை செய்ய வேணும்னா அதுக்கு ஒரு சக்தி கொடுக்க வேண்டும். இப்ப உதாரணமாக உங்களோட வீட்டில ஒரு டிவி வேலை செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கு மின் சக்தியை நீங்க கொடுக்க வேண்டும். அதாவது கரண்ட கொடுக்க வேண்டும். அப்பதான் அந்த டிவி வேலை செய்யும். அப்ப இங்க உணவு ஒன்று தயாரிக்க வேணுமாக இருந்தால் எங்களுக்கு அந்த தாவரத்துக்கு நாங்க சக்தி கொடுக்க வேண்டும். என்ன சக்தியை கொடுத்தால் தாவரமானது அந்த குளுக்கோஸை தயாரிக்கும் என்று பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஒளி சக்தி. ஒளி என்பது ஒரு சக்தி. ஆகவே இங்க ஒளி தொகுப்புக்கு சக்தியை கொடுப்பது எது? சூரியன். சூரியன் தன்னுடைய ஒளி சக்தியை வழங்கி இந்த உணவை தயாரிக்கிறது. சரியா? அப்ப நாங்கள் என்ன பார்த்திருக்கிறோம்? இப்ப ஒளி தொகுப்பு தொடர்பாக, அதாவது தாவரங்களில் நடைபெறுகின்ற ஒளி தொகுப்பு, உணவை தொகுக்கும் செயல்முறை, உணவை தயாரிக்கின்ற ஒரு செயல்முறை தான் நாங்க இப்ப பார்த்திருக்கிறோம். இப்ப தாவரங்கள் எங்களுக்கு தேவையான உணவை தயாரித்து கொடுக்குது. அப்ப தமக்கு தேவையான உணவை என்ன செய்யுது? தாமே தயாரிச்சு கொள்ளுது. இப்ப தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்குது. அதைத்தான் நாங்களும் எடுத்துக்கொள்வோம். அப்ப எங்களால என்ன செய்ய இயலாது? இந்த காவிரியோட சைட்டையும் நீரையும் பயன்படுத்தி சில சூரிய ஒளி இருந்தாலுமே நாங்கள் உணவை தொகுக்க முடியாது. அந்த தொகுப்புற செயல்முறையை ஒரு தாவரம் தான் மேற்கொள்ளும். இதனாலதான் ஒரு தாவரத்தை நாங்கள் தர்போசனிகள் என்று அழைக்கிறோம். ஒரு தாவரமானது தர்போசனி என்று அழைக்கப்படுகிறது. தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்ளும். அப்ப தாவரத்தின் மீது உணவுக்காக தங்கி வாழ்பவை, அதாவது தாவரத்தை நேரடியாக சாப்பிட்டோ அல்லது மறைமுகமாக தாவரங்களையோ தங்கி இருக்கிறவை பிற போசணிகள். உதாரணமாக ஆடு மாடுகள் இந்த தாவரத்தை சாப்பிட போகும். அப்ப அவை தாவர உண்ணிகள் தெரியும் உங்களுக்கு, அவையும் ஒரு பிற போசணி. அப்ப மாடு தனக்கு தேவையான உணவை தானே என்ன செய்யாது? தயாரிக்காது. ஆனா இலைகளை சாப்பிடும். தாவர இலைகளை உணவாக எடுத்துக் கொள்கிறது. ஆகவே அது ஒரு பிறபோசணி. தாவரத்தில் தங்கி வாழ்கிறது. தன்னுடைய உணவு தேவைக்காக அது தாவரங்களை நம்பி இருக்கிறது. அதே போல ஒரு முயலோ ஒரு பசுவோ ஒரு மானோ ஒரு ஆடோ அது உணவுக்காக தாவரத்தை நம்பி இருக்கிற ஒரு பிற போசணிகள். அப்ப பிற போசணிகள் என்றால் உங்களுக்கு ஞாபகம் பெற வேணும், தமக்கு தேவையான உணவை தாமே என்ன செய்யாது? தயாரிக்காது. தாவரங்கள்ல தங்கி வாழும். அது நேரடியாக இருக்கலாம் அல்லது மறைமுகமாக தங்கி இருக்கலாம். இப்ப உதாரணமாக ஒரு சிங்கம் தாவரத்துல உணவுக்காக தங்கி இருக்காது. ஆனா தாவரத்தை உணவாக உட்கொள்ளுகின்ற விலங்குகளை அது சாப்பிடும். சிங்கம் நேரடியாக தாவரத்தை சாப்பிடாவிட்டாலும் தாவரத்தை உணவாக சாப்பிடுகின்ற விலங்குகளை அது சாப்பிடும். உதாரணமாக புற்களையும் சாப்பிடக்கூடிய மான்கள் அல்லது முயல், அந்த மாதிரி தாவர உண்ணிகளை சிங்கம் சாப்பிடக்கூடும். ஆகவே அது ஒரு மறைமுகமாக தாவரங்கள்ல தண்ணி இருக்கிற பிறபோசணி. பெரிய மனிதனும் ஒரு பிறபோசணி. இப்ப நாங்கள் தாவரங்கள்ல உணவுக்காக தங்கி இருக்கிறோம். தாவரத்துல இருந்து நெல்லை விதைத்து அந்த நெல்லை எடுத்து அரிசியை திரித்து மாவாகவோ மாவில இருந்து ஏனைய உணவுகளையோ நாங்கள் தயாரித்து கொள்வோம். சரியா? அப்ப எங்களுக்கு அது
தாவரங்கள் தர்பூசணிகள், நாங்கள் பிற பூசணி. சரி, அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து நாங்க பார்ப்போம். சரி, இப்ப நாங்க பூசணை என்கின்ற இந்த பாடத்துல என்ன பார்க்கிறோம்? ஒளித்தொகுப்பினுடைய செயல்முறை பார்த்திருந்தோம். சரியா? இப்ப பாருங்க, ஒரு தாவரம் ஒரு தாவரத்திய வேர்கள்ல இருந்து நீரானது உறிஞ்சப்படும். நாங்க தண்ணியை எப்பவும் வேரில தான் ஊற்றுவோம். ஆகவே எங்களுக்கு அந்த வேர்கள்ல இருந்து நீரானது அகற்றுறிஞ்சப்படுது. வேர் மூலம் நீரானது அகற்றுறிஞ்சப்படுது. தாவர இலைகள்ல இருந்து தாவரத்தினுடைய இலைகள்ல இருந்து இலைகளுக்கு உள்ளுக்கு காபனீரொட்சைடு வாயு காபனீரொட்சைடு வாயு இலைகளுக்கு உள்ள எடுக்கப்படும். உள்நோக்கி அம்புக்குறி போகும். அதே போல நீர் வேர்களுக்கு உள்நோக்கித்தான் போகும். வேர்களால எடுக்கப்படும். அதே போல உங்களுக்கு சூரியனிலிருந்து சூரிய ஒளியானது கிடைக்கும். சூரியனிலிருந்து சூரிய ஒளியானது கிடைக்கும். காபனீரொட்சைடு வாயு இலைகளுக்கு பரவும். வேரின் மூலம் நீரானது தாவரத்துக்கு கிடைக்கும். இப்படி கிடைக்கும் பொழுது அந்த தாவரம் பூ பூத்து அதுல பழங்கள் பெறக்கூடும். சரி, இந்த தாவரமானது எங்களுக்கு உணவை கொடுக்கும். இந்த தாவரம் இந்த செயற்பாடுகள் நடைபெற்று இறுதியாக இந்த தாவரம் உணவை கொடுக்கும். சரியா? அப்ப உணவை தயாரிப்பதுதான் ஒளித்தொகுப்பினுடைய பிரதான நோக்கம். உணவை தயாரித்தல். உணவை தொகுப்பதுதான் ஒளித்தொகுப்பினுடைய பிரதான நோக்கம். அத்தோட ஒளித்தொகுப்புல உணவு தயாரிக்கிற ஒரு செயல்முறை வெளியேற்றப்படுகின்ற பக்க விளை, அது இலைகள்ல வெளிநோக்கி காட்டப்படுகிறது. அதாவது
வளிமண்டலத்துக்கு வெளியில இருக்கிற வளிமண்டலத்துக்கு ஆக்சிஜன் வாயுவானது விடுவிக்கப்படும். ஆக்சிஜன் வாயுவானது இலைகளிலிருந்து வெளியேற்றப்படும். அப்ப இது பிரதானமான உணவு, பிரதானமான செயல்முறை. இது பக்க விளைபொருளாகும். இது பக்க விளைபொருளாக எங்களுக்கு கிடைக்கிறது. உணவு தயாரிப்புதான் பிரதான விளை. எங்களுக்கு இந்த செயற்பாட்டினுடைய நோக்கம், பிரதான நோக்கமே உணவை தயாரிப்பது. இதனுடைய பக்க விளைபொருளாக எங்களுக்கு ஆக்சிஜன் வாயு கிடைக்கிறது. சரி, அப்ப இதுக்கு அவசியமான பொருட்கள், இதற்கு பெயர் ஒளித்தொகுப்பு செயல்முறை. இதனுடைய பெயர் ஒளித்தொகுப்பு செயல்முறை என்று நாங்க சொல்றோம். இந்த ஒளித்தொகுப்பு செயல்முறைக்கு அவசியமாக உள்ள காரணிகள் என்ன என்று சொல்லி உங்களுக்கு வினா கேட்பேன். ஒளித்தொகுப்பு ஒளித்தொகுப்பு என்று சொல்லுங்க. இந்த ஒளித்தொகுப்பு செயல்முறைக்கு அவசியமான காரணிகள் என்ன, அதாவது எவை இருந்தால் இந்த ஒளித்தொகுப்பு நன்றாக நடைபெறும், அதாவது எது கிடைக்க வேண்டும், கட்டாயம் கிடைக்க வேண்டியது. எங்களுக்கு சூரிய ஒளியானது பிரதானமானது, கட்டாயம் கிடைக்க வேண்டும். அதே போல கார்பனீரொட்சைட்டு வாயு, அதுவும் கட்டாயமாக தாவரத்துக்கு கிடைத்திருக்க வேண்டும். அதே போல எங்களுக்கு நீர் தாவரங்களுக்கு வேரினோடாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. சரியா? அவசியமான காரணி சூரிய ஒளி, கார்பனீரொட்சைட்டு வாயு, நீர். இதனுடைய பிரதான விளைபொருள் உணவு தயாரிப்பு, பக்க விளைபொருள் ஆக்சிஜன் வாயுவை வெளியேற்றும். இந்த செயல்முறைக்கு சக்தியை கொடுப்பது எது? தாவரங்கள்ல உணவை தயாரிக்கிற செயல்முறைக்கு சக்தியை கொடுப்பதுதான் எங்களுக்கு சூரியன். சூரிய ஒளி சக்தியை அது கொடுக்கிறது என்று சொல்லுது. இப்ப உங்களுக்கு ஒளி தொகுப்பினுடைய செயல்முறை நன்றாக விளங்கி இருக்கு. இப்ப அடுத்ததாக நாங்க பார்க்க போறது, இந்த உயிரங்கிகளுக்கு போஷணை மிக அவசியமானது. போஷணைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதாவது உணவை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒளித்தொகுப்பு செயல்முறை அவசியமானது. ஒளித்தொகுப்பு செயல்முறை எப்படி நடைபெறும் என்பது நாங்க இப்ப பார்த்துட்டு, அடுத்ததாக ஒரு உயிரங்கியில நடக்கிற இன்னொரு விஷயம். இப்ப நாங்கள் ஒவ்வொரு உயிரங்கியில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தான் பார்த்து கொண்டு வார். அதாவது உயிரங்கியாக இருந்தால் அது வளர்ச்சியை காட்டும் என்று சொல்லி பார்த்திருந்தோம். ஒரு உயிரங்கியாக இருந்தால் அதற்கு உணவு அவசியமானது என்று சொல்லி பார்த்திருந்தோம். இதே ஒரு உயிரங்கியாக இருந்தால் அவை அசைவை காட்டும் என்று சொல்லி பார்க்க போறோம். அப்ப உயிரங்கியாக இருந்தால் எப்படி அசைவை காட்டும்? அதாவது ஒரு விலங்கோ அல்லது ஒரு அங்கியோ இடப்பெயர்வை காட்டும். பெரும்பாலான அங்கிகள் இடப்பெயர்வை காட்டும். ஆகவே நாங்க அடுத்ததாக பார்க்க இருக்கிற உயிரங்கிக்குரிய இயல்பு அசைவு.
அசைவு. அசைவு அதாவது மூமெண்ட். மூமெண்ட்டை வந்து எப்படி காட்டுகின்றன அங்கிகள் சொல்லி பார்ப்போம். அங்கிகள் வந்து வேறுபட்ட அசைவுகளை காட்டும். சரி, அதாவது வந்து விலங்குகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீந்தி செல்லலாம், அல்லது ஊர்ந்து செல்லலாம், அல்லது ஓடலாம். விலங்குகள் காட்டும் அசைவுகள். விலங்குகள் காட்டும் அசைவு. விலங்குகள் காட்டுகின்ற அசைவுகள் என்றால் எங்களுக்கு தெரியும், மீன்கள் நீந்தி செல்லும். மீன்கள் நீந்தி செல்லும். நீந்தி செல்லும். மீன்கள் வந்து அதனுடைய இடப்பெயர்ச்சியாக நீந்தி செல்லும். பறவைகள் பறந்து செல்லும். பறவைகள் பறந்து செல்லும். சரியா? அதே போல குதிரை, மான் போன்றவை ஓடுதல். ஒரு இடத்தில இருந்து இன்னொரு இடத்திற்கு அவை எவ்வாறு செல்லும். சரி, அப்ப நாய் என்று சொன்னால் நடந்து செல்லும். பாம்பு ஊர்ந்து செல்லுதல். ஊர்ந்து செல்லுதல். பாம்பு வந்து ஊர்ந்து செல்லும். இவ்வாறு இந்த விலங்குகள் வந்து வித்தியாசமான அசைவுகளை காட்டக்கூடியது. வித்தியாசமான அசைவுகளை காட்டக்கூடியது. அதாவது உயிருள்ள அங்கிகள் சொன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். சரியா? மீன்களுக்கு உயிர் இருந்தா அது நீந்தி நீந்தி செல்லும். பறவைகள் வந்து பறந்து செல்ல பார்க்கும். அதாவது அவை ஒரே இடத்துல என்ன செய்யறேல இருக்கிறது இல்ல. அப்ப அவை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நீங்க எதை வேணும்னு சொன்னா நோட் பண்ணி கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. விலங்குகள் காட்டுகின்ற அசைவுகள். அதாவது ஒவ்வொரு விலங்குகளும் ஒவ்வொரு இடத்திற்கு செல்வதற்கு எப்படியான அசைவை காட்டும். மீன்கள் நீந்தி செல்லுதல். அதே போல பறவைகள் பறந்து செல்லுதல். மான்கள் அல்லது மான்கள் ஓடும். அதே போல குதிரைகள் வந்து ஓடும். அதே போல சிறுத்தை ஓடலாம். அப்படி அவை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுகின்ற முறை. அதாவது இடப்பெயர்ச்சி அடைகின்ற முறை என்று சொல்லுறோம். முயல்வது என்னது? துள்ளி பாய்ந்து செல்லும். அதே போல உங்களுக்கு தெரிந்த விலங்குகளை நீங்க எழுதி என்ன செய்யுங்க, அதனுடைய அசைவை நோட் பண்ணி கொள்ளுங்க. இதை நீங்க எழுதிட்டு இதுக்கு கீழே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதி கொள்ளுங்க. இப்ப மனிதன் என்று சொன்னா நடந்து செல்வான் அல்லது ஓடுவான். சரியா? அதே போல பூனை என்று சொன்னா நடந்து போகும். மண்புழு என்ற ஊர்ந்து செல்லும். வண்ணாத்தி பூச்சி என்று சொன்னால் பறந்து செல்லும். கிளி பறந்து செல்லும். சரியா? பூரான் ஊர்ந்து செல்லும். அதே போல உங்களுக்கு தெரிய விலங்குகள் யானை நடந்து செல்லும். தவளை பாய்ந்து செல்லும். உங்களுக்கு
தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விலங்குகளையும் அது காட்டுகின்ற அசைவுகளையும் நீங்க இதனை தொடர்ந்து எழுதி கொள்ளுங்க. இதுல நான் 1, 2, 3, 4, 5 விலங்குகளை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச விலங்குகளை போட்டு நீங்க மீதிய 10 வரைக்கும் எழுதி வச்சு கொள்ளுங்க. சரி, உங்களுக்கு எக்ஸாமுக்கு உங்களுடைய பரீட்சைகள்ல குறைந்தது ஒரு 5 தான் வரக்கூடும். பின்வரும் விலங்குகள் காட்டுகின்ற அசைவை குறிப்பிடுக என்றால் உங்களுக்கு நீங்க ஒரு 10 எழுதி வைத்திருந்தால் உங்களுக்கு 5வது ஞாபகம் இருக்கும். ஆகவே நீங்க இத நோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இப்ப எங்களுக்கு எல்லா விலங்குகளுமே பெரும்பாலும் அசைவை காட்டும். உயிருள்ள அங்கியன்னா கட்டாயம் ஒரே இடத்துல தொடர்ந்து இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப எங்களுக்கு தெரியும் தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு. அதுக்காக தாவரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து செல்லுதா, அல்லது நீந்தி செல்லுதா, அல்லது பறந்து போகுதா? தாவரங்கள் அப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போவதை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இல்லை. அதுக்காக தாவரத்துக்கு உயிர் இல்லை என்று சொல்லிவிடலுமா? தாவரத்துக்கு உயிர் இல்லாம அது எப்படி உணவை தயாரிக்கிறது? உணவை தயாரிக்கிறது அப்ப எப்படி அது பழங்களை தருகிறது? எங்களுக்கு எப்படி வளருகின்றது? வளர்ச்சியை காட்டுகிறது. வளர்ச்சி இருக்கிறது, போஷணை இருக்கிறது. ஆகவே அது ஒரு உயிர் என்று சொல்லலாம். தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது. பட்ட மரங்களுக்கு உயிர் இல்லை, பட்டு போன தாவரங்களுக்கு. ஆனா உயிருள்ள பச்சை தாவரத்துக்கு உயிர் இருக்குன்னு சொல்றோம். ஆகவே அப்ப தாவரம் என்ன செய்யாது? இடப்பெயர்ச்சியை காட்டுறது. அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யாது? தாவரம் தானாக என்ன செய்யாது? நடந்து போவார். ஆனால் தாவரம் அசைகிறத பார்க்கலாம். இப்ப அசைகிறபடினால காற்று வீசுது, உங்களால தாவரம் அசைகிறத பார்க்க முடியும். சரியா? அப்ப தாவரங்கள் இடப்பெயர்ச்சின்னு அடையாது, ஆனா அசைவை காட்டும். சில விலங்குகளும் இதே போல தாவரங்கள் அசைவை காட்டும், இடப்பெயர்ச்சியை காட்டாது. சில விலங்குகள் இதே போல அசைவை மட்டும் காட்டும், இடப்பெயர்ச்சியை காட்டாது. அதாவது ஒரு இடத்தில இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது அப்படி என்ற விலங்கு. அதற்கு உதாரணம் கடல் அனிமனி. இந்த கடல் அனிமனி உங்களுடைய புத்தகத்துல அந்த கடல் அனிமனியினுடைய படம் தரப்பட்டிருக்கு. உங்களோட கையில புத்தகம் இருந்தா 11வது பக்கத்துல உங்களுக்கு இடப்பெயர்ச்சியை காட்டாம அசைவை மட்டும் காட்டக்கூடிய விலங்குகள் இருக்கு என்று சொல்லி உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அதுல முதலாவது படம் தான் கடல் அனிமனி. அப்ப அதுக்கு அசைகிறத மட்டும்தான் பார்க்கலாம். அதுக்கு உயிர் இருக்குது, ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது. சரியா? அப்ப பார்க்கிறோம், இந்த விலங்குகள் எல்லாமே அசைவை காட்டுபவை. அசைவை காட்டா, அதாவது இடப்பெயர்ச்சி அடையாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்தோ நீட்டியோ ஊர்ந்தோ செல்லாத விலங்குகளும் இருக்குது. சரியா? அப்ப விலங்குகள் இடப்பெயர்ச்சி அடையாத ஆனா அசையக்கூடிய விலங்குகளை தான் நாம பார்க்கணும். இதை நீங்க எழுதிக் கொள்ளுங்க. இடப்பெயர்ச்சியை காட்டாது, இடப்பெயர்ச்சியை காட்டாது அசைவை மட்டும் காட்டும் விலங்குகள் இடப்பெயர்ச்சியை
காட்டாது அசைவை மட்டும் காட்டும் விலங்குகள். அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது, நின்ற இடத்திலேயே இருந்து அசைகிறது மட்டும். ஒன்று கடல் அணிமணி. எழுதி கொள்ளுங்க. ஒன்று கடல் அணிமணி. இரண்டாவது முருகை கற்பொழிப்பு. முருகை கற்பொழிப்பு. முருகை கற்பொழிப்பு. சரியா? இது இடப்பெயர்ச்சியை காட்டாது அசைவை மட்டும் காட்டக்கூடிய விலங்கு என்னென்ன? கடலரிமணியும் முருகை கற்பொழிப்பும். இது உங்களுக்கு தெரியும், டிஸ்கவரியில காட்டப்படுகிற அழகழகான கற்கள். கடலுக்கு அடியில காட்டைக்குள்ள சில கலர்ஃபுல்லான கற்களை பார்த்தீங்க, அதுதான் முருகை கற்பொழிப்புகள். சரியா? அதே மாதிரி அது ஒரு இடத்துல தான் பிள்ளைகள் இருக்கும், அவற்றுக்கு உயிர் இருக்குது, அது ஒரு அங்கி. ஆனால் என்ன, இடப்பெயர்ச்சி அடையாது, ஒரே இடத்துலதான் இருக்கக்கூடிய. சரியா? அப்ப அது இடப்பெயர்ச்சியை காட்டாது, ஆனால் அசைவை மட்டும் காட்டக்கூடியது. நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்ப சில தாவரங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்யும், இதே போலதான் அவற்றால இடப்பெயர்ச்சி அடைய முடியாது. தாவரங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக இயலாது, ஆனா அசைவை காண முடியும். இப்ப தாவரங்கள்ல நடக்கிற அசைவுகளை நாங்க எப்படி பார்க்கலாம்டா, ஒரு தொட்டா சுருங்கி தாவரத்தை நினைச்சு பாருங்க. நீங்க உங்களுடைய தோட்டத்திலேயோ அல்லது உங்களோட வீட்டு தோட்டத்திலேயோ அல்லது பூக்கன்றுகள் இருக்கிற இடத்திலேயோ அல்லது பாடசாலை என்ன சூழல்லையோ தொட்டா சுருங்கி தாவரத்தை நீங்க பார்த்திருக்க கூடும். இந்த முட்கள் எல்லாம் இருக்கும், அழகான பர்பிள் கலர்ல ஒரு பூ பூக்கும். அந்த தொட்டா சுருங்கிய தாவரத்தை தொட்ட உடனே என்ன நடக்கிறது, அதனுடைய இலைகள் பூம்புவதை அவதானிக்கலாம். உடனடியாக சுருங்கி போகும். சரியா? அது ஒரு அசைவு. அதாவது அந்த தாவரம் நீங்கள் தொடும் பொழுது அதனுடைய ரியாக்ஷனை காட்டும், அந்த இலைகள் உடனடியாக சுருங்கும். அப்ப அது உயிர் இருக்கிறபடியா தானே பிள்ளைகளா செய்யுது. இப்ப உங்களை ஒரு ஆள் என்னது தொட்டாலோ அல்லது அடிச்சாலோ உங்களால அதை உணர முடியும். அதே போலதான் அந்த தொட்டா சுருங்கி தாவரம் நீங்கள் தொட்ட உடனே அது கூம்புவதை அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கும். அது ஒரு அசைவு, தாவர அசைவு நாங்க பாக்குறோம். அதே போல மாலை நேரங்கள், ஒரு ஈவினிங் டைமுகள் ஆகல அல்லது இரவு நேரத்துல நீங்க அவதானிச்சா தெரியும், இந்த வாகை மரம், புளிய மரம், சரியா? அதே போல இந்த அகத்தி இலை, சரியா? அது மாலை நேரங்கள்ல கூம்புவதை அவதானிக்கலாம். சரியா? மாலை நேரங்கள்ல அவை கூம்புவதனை அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த தாவரங்கள் வளரேக்குள்ள பாருங்க, அது சூரியனினுடைய ஒளி எந்த பக்கமாக கிடைக்கிறதோ அந்த பக்கத்திற்கு தான் தாவரங்கள் திரும்பி வளரும். இப்போ உதாரணம், நீங்க உங்களோட சூழல்ல அல்லது பாடசாலையில எங்கேயாவது நீங்க போகும் பொழுது இந்த தாவரங்களை அவதானிச்சு பார்த்திருந்தா
நன்றாக தெரிந்திருக்கும். அல்லது நீங்க இத செய்து பாருங்க. கூட வீட்டுல இருக்கிற ஒரு சட்டி தாவரம், அதாவது நீங்க தொட்டி, ஒரு பூச்சாடி தொட்டியில வளர்க்கிற ஒரு தாவரத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க. அந்த தாவரத்தை நீங்க எடுத்து, சரியா, அந்த தாவரத்தை எடுத்து போய் நீங்க ஒரு ஜன்னலுக்கு சைட்டா வையுங்க. அதாவது அந்த ஜன்னலின் ஊடாக சூரிய ஒளி அந்த தாவரத்துக்கு படுற மாதிரி வையுங்க. இந்த ஜன்னலின் ஊடாக சூரிய ஒளியானது தாவரத்தை நோக்கி படுற மாதிரி இருக்கு. சூரிய ஒளி இந்த தாவரத்துல படமாக இருந்தால், சரி, ஒரு 2-3 நாட்கள் கழிச்சு நீங்க இந்த தாவரத்தை அவதானிச்சு பார்த்திருந்தா தெரியும். தாவரம் அதனுடைய இலைகள் சூரிய ஒளி வர்ற திசையில் வளர்ந்து கொண்டு, இந்த தாவரம் நேராக வளர்ந்து கொண்டிருந்த தாவரத்தை சூரிய ஒளி ஒரு சைட் மட்டும் படுற மாதிரி இங்க தெரிகிற மாதிரி வச்சிருந்தால் அந்த தாவரம் இவ்வாறு வளையும். அதாவது எந்த பக்கமாக சூரியனுடைய ஒளி கிடைக்கிறதோ அந்த பக்கமாக அது திரும்பி வளரும். சில நேரங்கள்ல பாருங்க, இந்த பெரிய தெரியும் தென்னை மரங்களை பார்த்தீங்க, அது இப்படியாக ஒரு சைடு வந்து வளைஞ்சுதான் வளரும். சில கடற்கரைகள்ல நிற்கிற தென்னை மரங்களை பாரு, அது ஒரு சைடாக வளைஞ்சு, அதாவது அதற்கு எந்த பக்கம் சூரிய ஒளி அதிகமாக கிடைக்கிறதோ அந்த சைட்டுக்கு அது வளைவை காட்டும். அப்ப இது வந்து தாவரத்துல நடக்கிற ஒரு அசைவு. சூரிய ஒளி விழுகின்ற திசையில வளர்ச்சியை காட்டுவது தாவரங்களினுடைய ஒரு இயல்பு. ஆகவே நாங்கள் இன்றைக்கு படிச்ச விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. நாங்கள் உயிரங்கிகளுக்குரிய சிறப்பான இயல்புகள்ல ஒன்று பார்த்திருந்தோம், போசனை, அதாவது உணவை உள்ளெடுப்பது ஒரு உயிரங்கியினுடைய இயல்பு, சாப்பிடுவது ஒரு உயிரங்கின்ற இயல்பு, அந்த உணவை தயாரிச்சு கொடுக்கிறது ஒரு தாவரம் என்று பார்த்திருந்தோம். அந்த தாவரத்துக்கு அந்த ஒளி தொகுப்பை செய்யறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லி பார்த்திருக்கோம். அதே போல ஒரு உயிருள்ள அங்கியானது அசைவை காட்ட முடியும். உயிர் இருந்தா அது ஒரு அசைவையாச்சு காட்டினா தானே பிள்ளைகள் தெரியும் அதுக்கு உயிர் இருக்கா இல்லையாண்டு. ஆகவே அசைவை வந்து காட்டவும். இப்ப விலங்குகளாக இருந்தா அந்த அசைவை நாங்க இடம்பெயர்வதை வச்சுக்கொண்டு கண்டுபிடிப்போம். இடம்பெயர்றதுண்டா என்னது? அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகைக்குள்ள அது நடந்து போறதோ பறந்து செல்றதையோ வச்சுக்கொண்டு அதுக்கு உயிர் இருக்கிறது என்ற முடிவுக்கு வர்றோம். அதே போல சில விலங்குகள் வந்து என்ன செய்யுது, இப்படி இடப்பெயர்ச்சி அடையாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது, ஆனா அசைஞ்சு காட்டு. அதுதான் கடலணி மற்றும் முருகைக்கர் ஒலி. சரியா? அப்ப அதே போல தாவரங்களும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகாம இந்த மாதிரி வித்தியாசமான அசைவுகளை காட்டுதுன்னு பார்த்துருக்கு. படிச்சதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா பிள்ளைகள் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இன்றைய கேட்கலாம், அல்லது அடுத்த வகுப்புலையாவது நீங்க கேட்கலாம். இன்றைய வகுப்பு உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஒரு வகுப்புல இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம்.
இதோட நான் வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரம் 7 மாணவர்களுக்கான தாவரங்களினுடைய பல்வகமை என்கின்ற அலகினுடைய தொடர்ச்சி தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப நாங்கள் இறுதியாக எங்களுடைய வகுப்பில படித்த விடயத்தை நினைவுபடுத்திக் கொண்டு அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். இப்ப தாவரத்தினுடைய பல்வகமையில நாங்கள் இறுதியாக பார்த்ததான் இலைகளினுடைய கட்டமைப்பு. இப்ப நாங்க இலைகளினுடைய கட்டமைப்பு பார்த்திருக்கோம். இப்ப இலை ஒன்றுல நாங்க எவற்றை தெளிவாக இனங்கண்டு முடியும். ஒரு தாவர இலையில நாங்கள் அதனுடைய இலை நுனியை இலை கீழ்ப்பகுதி இலை இலையடி சொல்றோம். அது இந்த அடி அது நுனி. அதே போல சைட் பக்கமாக இருப்பது இலை விளிம்பு பகுதி. இந்த சைடா இருக்கிறது இலையினுடைய விளிம்பு சொல்லுவோம். நடுவில போற பிரதான நரம்பு நடுநரம்பு. நடுநரம்பு சொல்லுவது நடுவால போற கோடு. சைட்டால வார கோடுகள் பக்க நரம்புகள். இந்த இலையினுடைய வடிவத்தை நீங்க இறுதியாக நடந்த வகுப்பிலேயே இந்த இலையின படத்தை கீறி இவற்றையெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை இலையின படத்தை வரைய சொல்லி கேட்க மாட்டார்கள். ஆனா இவற்றை நீங்கள் குறித்து காட்ட வேண்டி இருக்கும். ஆகவே நீங்க கையாக கீறி குறித்து கொள்ள வேண்டும். நடுவில் உள்ள பகுதி இலையினுடைய பரப்பு. இது இலை காம்பு. இவைதான் ஒரு இலையினுடைய கட்டமைப்பு. பேசிக்காக இலைகள் இப்படித்தான் இருக்கும். ஆகவே பாருங்க, இலைகளினுடைய கட்டமைப்பு